எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் கமிஷன் செயல்படுத்தி வருகிறது. இதில் அரசியல் ரீதியாக தமிழகம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் சில முரண்பாடுகள் இருந்தாலும் வாக்காளர் பட்டியலை களையெடுக்க இது கட்டாயம் தேவை. இந்த சூழலில் எஸ்ஐஆரால் 37 ஆண்டுகளுக்கு முன்னால் காணாமல் போன ஒருவரை அவரது குடும்பத்தினர் கண்டுபிடித்த சம்பவம் நடந்துள்ளது. மேற்கு வங்க மாநிலம் புரூலியா கிராமத்தைச் சேர்ந்தவர் விவேக், அவரது தம்பி பிரதீப். கடந்த 1988இல் வீட்டை விட்டு வெளியேறிய விவேக் எங்கே போனார் என்றே தெரியவில்லை. அவரது குடும்பத்தினர் பல இடங்களில் தேடி அலைந்தும் எந்த பலனும் இல்லை. விவேக் இறந்துவிட்டதாகவே நம்பினர். அவரை தேடும் முயற்சியை கைவிட்டனர். இதற்கிடையே விவேக்கின் தம்பி பிரதீப் நல்ல முறையில் படித்து அரசு அதிகாரியானார். சமீபத்தில் கொல்கத்தாவில் ஓட்டுச்சாவடி நிலை அலுவலராக நியமிக்கப்பட்டார். அவருக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியை சேர்ந்த மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்ட எஸ்ஐஆர் விண்ணப்பத்தில் பிரதீப் செல்போன் எண் அச்சிடப்பட்டிருந்தது. அப்போது அவரது செல்போன் எண்ணுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அதுதான் அவரது குடும்பத்தின் 37 வருட துயரத்தை மாற்றி இருக்கிறது. எதிர்முனையில் பேசியவர் காணாமல் போன விவேக்கின் மகன். ஆரம்பத்தில் அதிகாரியிடம் ஒரு இளைஞன் சந்தேகம் கேட்பது போலதான் உரையாடல் தொடங்கியது. இளைஞன் தனது தந்தை பற்றியும் அவர் 37 ஆண்டுகளுக்கு முன் வீட்டை விட்டு வெளியேறியது பற்றியும் பிரதீப்பிடம் சொன்னார். அப்போது பிரதீப்புக்கு பொறி தட்டியது. தன்னிடம் எஸ்ஐஆர் பற்றி சந்தேகம் கேட்ட இளைஞன் சொன்ன தகவல் அனைத்தும் தனது குடும்பத்துடன் ஒத்துப்போவதை அறிந்தார். செல்போனில் பேசுவது தன் அண்ணன் மகன்தான் என்பதை உறுதி செய்தார். நான் தான் உன் சித்தப்பா பேசுகிறேன், உனது அப்பாதான் எனது அண்ணன் என உணர்ச்சி பொங்க சொன்னார். சாதாரணமாக தொடங்கிய செல்போன் உரையாடல் கண்ணீர் ததும்ப உருக்கமானது. சகோதரர்களான விவேக் மற்றும் பிரதீப் இருவரும் 37 ஆண்டுகளுக்கு பிறகு தொலைபேசியில் ஒருவருக்கொருவர் பேசினர். நீண்ட வருட மௌனத்துக்கு பிறகு சகோதரர்கள் பேசியதை கேட்டபோது குடும்பத்தில் ஆனந்த வெள்ளம் பொங்கியது. இது குறித்து பிரதீப் கூறுகையில், எனது அண்ணன் கடைசியாக 1988இல் வீட்டிற்கு வந்தார். அதன் பிறகு மாயமானார். நாங்கள் எல்லா இடங்களிலும் தேடினோம். எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இந்த நிலையில்தான் ஒரு இளைஞர் என்னை அழைத்து பேசும்போது எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயங்களை பற்றி அவன் பேசினான். அப்போதுதான் நான் என் அண்ணன் மகனுடன் பேசுகிறேன் என்பதை உணர்ந்தேன் என கண்ணீருடன் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய விவேக், அந்த உணர்வுகளை என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை. 37 ஆண்டுகள் கழித்து நான் என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரிடம் பேசியிருக்கிறேன். என் மனது முழுதும் மகிழ்ச்சியால் நிரம்பி உள்ளது. தேர்தல் கமிஷனுக்கு என் நன்றிகள். எஸ்ஐஆர் இல்லை என்றால் இது நடந்திருக்கவே முடியாது என கூறினார்.